ஓம் கணேசாய நமக. பணிவுகலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அஸ்தமனம் அடையும் செவ்வாயால் யார் யாருக்கெல்லாம் யோகமாக விளங்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு கிரகமானது ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து சற்று மாறுபாடு அடையும் பொழுது எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் சிரமமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அனைத்து வித ராசிகளுக்கும் ஒன்று போல கொடுக்கக்கூடிய எந்த கிரகங்களும் கிடையாது. அவங்களுடைய பயணத்தில் யார் யாருக்கு எப்பப்போ யோகத்தை அள்ளி வீசணுமோ வீசுவாங்க. யார் யாருக்கெல்லாம் துவைச்சி எடுக்கணுமோ அதையும் துவைச்சி எடுப்பாங்க. அவங்க கடமையிலிருந்து தவறாதவர்கள், இம்மியளவும் தவறாமல் பணி செய்யக்கூடியவர். ஆக அவர்களுடைய சுழற்சியை பற்றி நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போகத்தான் எல்லா விஷயங்களும் தெரியவர். அந்த வகையில் இயல்பாக சென்று கொண்டிருந்த செவ்வாய் பகவான் அவர் அஸ்தமனம் அடைகின்றார். அஸ்தமனம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்தமனம் என்றால் ஒளி இழந்து விட்டார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அது தவறு. அஸ்தமனம் என்பது இப்போ மாலையில் சூரியன் மறைகிறார் அஸ்தமனம்னு சொல்கிறோம். அதுக்காக சூரியன் மொத்தத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தமாகுமா? அது கிடையாது. அதுபோல் ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பகல் வெளிச்சத்தில் ஒரு நல்ல கனத்த மெழுகுவர்த்தி அப்படி வச்சுக்கிடுவோம். சின்ன மெழுகுவர்த்தின்னு கூட வேண்டாம், ஒரு கனத்த மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சோம்னா அதனுடைய ஒளி நமக்கு கண்டிப்பாக அந்த ஒளி தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ஒளிச்சாயல் நமக்கு தெரியாது. அந்த சூரியனுடைய வெளியில் சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அதனுடைய அந்த பகல் வெளிச்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்குமே தவிர அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளியினுடைய தாக்கம் தெரியாது. ஆகையினால மெழுகுவர்த்தி எரியலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சூரியனுடைய பக்கத்தில் போகும்போது எல்லா கிரகங்களுமே தங்களுடைய ஒளியை வெளியே தெரிய விடாமல் அந்த சூரிய ஒளி ஆக்கிரமிப்பு பண்ணி விடுகிறது, ஆக்குபை பண்ணி விடுகிறது. அதுதான் விஷயம். அப்படியானால் அந்த அஸ்தமனம் அப்படின்னு ஆகும்போது, அதாவது சூரியனுக்கு குறிப்பிட்ட பாகை கலை விகலையில் ஒரு கிரகம் வரும்பொழுது தன்னுடைய முழு ஒளியை சிந்தினாலும் கூட அது நமக்கு கிடைக்காது. இதுதான் விஷயம். அப்படி அருகாமையில் வரக்கூடிய பட்சத்தில் அப்போ நிலைமைகள் அனைத்து மக்களுக்கும் சில பலன்கள் மாறுபாடு அடையும். அப்படி மாறுபாடு அடையும் பட்சத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகமாக விளங்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் அஸ்தமனத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகின்றது, வேறு ஏதாவது சிரமத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ஃபோர் இந்த செவ்வாயை பற்றி முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிடணும். முழு விவரம்ங்கிறது நிறைய விஷயங்களை பேசணும்னா அதை பற்றி விளக்கம் கொடுக்கறதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடிடும். செவ்வாயினுடைய தன்மை, அவருடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத விளக்கணும்னா தொடர்ந்து விளக்குனாலே கிட்டத்தட்ட நல்லா முழுவதும் விளக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 மணி நேரம் கண்டிப்பாக, குறைந்தது 2 மணி நேரம் ஓடிடும். நமக்கு இப்போ பலாபலன்கள் தான் ரொம்ப முக்கியம். அது தனி தொகுதியாக நம்ம பார்க்கலாம். செவ்வாயினுடைய முழுமையான காரகத்துவம் அதுங்கிறது. இப்போ பொதுவாக ஹெட்லைன்ஸு காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சூரியன் மகாராஜா, அவர் எப்பயுமே சக்கரவர்த்தி மகாராஜாவாக விளங்கக்கூடியவர். அவருடைய சபையில் மந்திரிகள், லீகல் அட்வைசர், ஸ்டோர் கீப்பர், படைத்தளபதி இவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதில் படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய். இதெல்லாம் இல்லை வாழ்க்கை பயணம்ங்கிற கட்டுரைகளில் இந்த விஷயங்கள்லாம் வரும். சூரியன் ராஜா, சந்திரன் ராணி, இவங்க தனித்தனியாக படைத்தளபதி, இளவரசன், மந்திரி
லீகல் அட்வைசர்கள் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தனி டிபார்ட்மெண்ட். ராஜாவும் ராணியும் ஒன்று தான் என்றாலும் கூட எப்போவே குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட மனைவியினுடைய தேவைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும், கணவனுடைய தேவைகள் வேறு மாதிரி இருக்கும். அதுபோல் ராணி ராஜா அப்படிங்கிற பட்சத்தில் ராஜாவினுடைய படைபலத்தில் வந்து புதன் இளவரசனாகவும், சுக்கிரன் மந்திரியாகவும், குரு வந்து லீகல் அட்வைசராகவும், சனி ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரன் அந்த மாதிரியாகவும் இருக்கின்றார்கள். படைத்தளபதி அப்படிங்கிறது செவ்வாயாக இருக்கின்றார். அதே போல ராணிக்கும் அதே போல இப்படித்தான் ராஜ பரிபாலனம் நவக்கிரகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நவக்கிரக அந்த அவையிலே, அந்த சூரியனுடைய அவையிலே ராகு கேதுக்கள் வந்து சிஐடி ஒற்றர்களாக பணியாற்றுகிறார்கள். ராஜாவுக்கு ராகு ஒற்றராக பணிபுரியும் பொழுது ராணிக்கு கேது ஒற்றராக பணிபுரிவார். ராஜாவுக்கு கேது ஒற்றனாக பணிபுரியும் பொழுது ராகு வந்து ராணிக்கு ஒற்றனாக ராகு பணிபுரிவார். இப்படி மாறிக்கிடுவாங்க 2 பேர். இவங்க 2 பேருக்கு இடையில எல்லா கிரகங்களும் மாட்டிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுலேயும் அந்த சிம்மலக்கணம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த அந்த தன்மை தனியாக அந்த வீடியோ போடும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டும். ரொம்ப நாளி ஆயிரும், சாமி என்ன போர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால அந்த சப்ஜெக்ட் இப்போ வேண்டாம். அதுபோல் இப்போ படைத்தளபதி ஆகிய செவ்வாய் வந்து அரசனுக்கு பக்கத்தில் போய் நின்னாருன்னு சொன்னால் கொஞ்சம் அடக்க சுடக்கமாக தான் இருக்க வேண்டியது. அவர் அந்த இடத்துல வந்து வீர தீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சக்கரவர்த்தி ஆச்சே. என்னதான் படைத்தளபதியாக இருந்தாலும் கூட அவர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் அந்த கொஞ்சம் அடக்க சுடக்கமாக தன்னுடைய வீர தீரத்தை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சு காட்டணும், நிற்கணும். அதுதான் அர்த்தம். அதே போல தான் சூரியனுக்கு பக்கத்தில் செவ்வாய் அணுகும் பொழுது அது அஸ்தமனம் என்ற நிலையை அடைஞ்சிருது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் படைத்தளபதி, அதனால் ஆயுதங்கள் நிறையா இருக்கும், தளவாடங்கள், ஆயுதங்கள் தளவாடங்கள் எல்லாம் நிறையா அவர்கிட்ட இருக்கும். ஆக அப்போ அந்த ஆயுதங்களுக்கு சொந்தமானவர், அதாவது மெட்டீரியல்ஸ், ஆயுதம் சம்பந்தப்பட்ட தளவாடங்கள், இவைகளுக்கெல்லாம் காரகன் இந்த செவ்வாய். கோபமும் எக்கச்சக்கமாக வரும். எப்பயுமே செவ்வாய் வந்து வீரன். வீரன் அப்படின்னு சொன்னாலே கோபதாபம் இருக்கணும், இருந்தால் தான் எதிரி கூட சண்டை போட முடியும். அவர் பொறுமையாக சௌரியமாக இருந்தாருன்னு சொன்னால் எதிரி வந்து அடித்து நொறுக்கிட்டு ஓடி போயிடும். ஆக வீரனான இருக்கக்கூடியவன் அந்த வீரம் வரணும்னு சொன்னால் கோபம் வரணும், ஆத்திரம் வரணும், அதுதான் வீரம். ஆக அந்த கோபதாபங்களுக்கு இந்த செவ்வாய் அதிபதி காரகத்துவத்தில். அதே போல் நெருப்புக்கும் இவர் தான் அதிபதி. சூடாக இருக்கிறார் ஐயா, என்னையா நெருப்பு போல் பேசுகிறான், தீயா பேசுகிறான் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா 8ல் செவ்வாய் அந்த மாதிரி இருக்கும். 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய்ன்னு சொல்லி சொன்னால் காட்டம் கடுமையாக இருக்கும். அந்த செவ்வாய் வந்து பாதிப்படையாத வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோபக்காரையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் வார்த்தை கொடுத்த அவன் டமால் அடிச்சுட்டு தான் அடுத்த வார்த்தையை பேசுவான் அப்படிம்பாங்க. அந்த 7ல் 8ல் செவ்வாய் இருக்க பெருமை செவ்வாதோஷம் உடையவர்களுக்கே கோபம் கடுமையாக தான் இருக்கும் பொதுவாக. அதான் செவ்வாயினுடைய தாக்கம். அதை வந்து ராகு கேதுக்களோ குருவோ சனியோ கட்டுப்படுத்தினால்தான் அந்த கோபம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ உதாரணமாக செவ்வாயினுடைய வீட்டில் ராகு இருக்கிறாரு, செவ்வாய் நேர் 7லையோ 8லையோ இருக்கிறாருன்னா கோபம் ஆரம்பத்தில் கோபக்காரனாக இருப்பான், பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் தணிஞ்சிடும். ஏன் திருமணமானதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிரும். அந்த திருமணம் என்ற போர்வைக்குள்ளே வரும் பொழுது அந்த ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார், இல்லை சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதான் குடும்பம் கிரகஸ்தன் அப்படிங்கிற கணக்கில். ஆக கோபதாபங்களுக்கு வந்து செவ்வாய் தான் மூல காரணமாக விளங்குகின்றார். இது போக பூமி காரகன் அப்படின்னு அதை சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய நெருப்பு பிளம்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது ஒரு பூமி அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த பூமி வந்து முழுக்க நெருப்பால் ஆனது. அந்த பூமி அப்படி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு சிறு துண்டு வந்து அதிலிருந்து கலண்டு விழுந்துருச்சு. இந்நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
அப்போ ஏதோ ஒரு துண்டு வந்து ஒரு கனத்த துண்டு வந்து ஒரு பூமி போல, அது ஒரு பூமி போல பன்மடங்கு பெரியது தான் சூரியன். அப்போ அதில் விழக்கூடியது ஒரு பூமியினுடைய அளவுக்கு அது வந்து அதுலேருந்து கலண்டு விழுது. அது நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதனால தான் காரகம், நெருப்புக்கு காரகம்னு ஏற்கனவே சொன்னேன். நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால எந்த கிரகம் பக்கத்தில் போக முடியலை. பூமாதேவியானவள் வந்து நெருப்பாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னகத்தை எடுத்து அரவணைத்தாள். அதனால தான் பூமி என்பது வந்து செவ்வாய்க்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆகையினாலே பூமி நிலப்புலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் காணி நிலமாவது அவருக்கு கிடைக்கும். செவ்வாய் வந்து சாதகமாக இருக்க வேண்டும். ஆட்சி மூலத்திரிகோணம், ஆட்சி அல்லது ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் அடையணும்னு அவசியம் இல்லை. நீசத்தில் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு வலு இருக்குது. அந்த வலு இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிலபுலன்கள் கிடைக்கும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ ஏழை பாழைகள் வந்து ஆதிலன் பிறந்ததிலிருந்தே அவங்க ஒரு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்தே நமக்கு ஒரு செண்டு இடமாவது வாங்கி போடணும்னு ஒரு எண்ணம் உதயமாயிருக்கும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வாங்காமலே போயிடுவாங்க. அதுக்கு செவ்வாய் அந்த ஜாதகத்தில் வந்து அவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாக கூட இருந்திருக்கலாம். ஆட்சி மூலத்திரிகோணம், உச்சம், நீச்சம் இவைகளெல்லாம் ஒரு ராசியிலே குறிப்பிட்ட பாகை கலை விகலையில் தான் அவங்க உச்சம் பெறுவது, நீச்சம் பெறுவது, ஆட்சி பெறுவது, ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறுவது. அந்த குறிப்பிட்ட பாகை கலை விகலையை கழிஞ்சு அந்த ராசியிலே இருக்கும் பட்சத்தில் அவர் சாதாரணமாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ அவற்றுக்கு வந்து அவ்வளவு வினை புரிய கூடியதாக இருக்காது. குறிப்பாக ஒரு மாணவன் பரீட்சையில் வந்து 40 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொன்னால் 40 மார்க் மட்டும் எடுத்தோம்னா பாஸு, அவ்வளோதான். அதுக்காக அவனுக்கு அவன் நினச்ச கல்லூரி வந்து கிடைச்சிடாது இல்லை. அதாவது 10ஆம் வகுப்பில் படிச்சிருக்காங்கன்னா 11ஆம் வகுப்புக்கு வந்து அவனுக்கு உரிய பள்ளிக்கூடம் கிடைக்காது. இல்லை ப்ளஸ் 2வில் வந்து 40 தான் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவன் நினச்ச கல்லூரி வந்து கிடைக்காது. அதெல்லாம் 80 மார்க் 90 மார்க் இருந்தால் தான் அந்த கல்லூரியில் சேர முடியும். அப்படின்னா 40 மார்க் வச்சுக்கிட்டு போய் எடுக்க முடியாது. இதுதான் உதாரணம். அதே போல் 40 மார்க் எடுத்திருக்கு, அவர் ஆட்சியாக தான் இருக்கிறாரு. ஜாதகத்தில் பார்க்குறச்சே ஆட்சியாக இருந்தாலும் அதற்குண்டான மூல பலம் இல்லை. இந்த 50 மார்க் 60 மார்க் அந்த குறைந்தது வந்து 50க்கு மேலே தாண்டணும். தாண்டுச்சுன்னு சொன்னால்தான் அவருடைய எண்ணம், ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறும். ஆசை, லட்சியம், கனவுகள் இருக்கலாம். 100க்கு 70% மக்கள் சொந்த நிலம் கூட இல்லாமல் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. மீதி 30%த்தில் ஒரு 15% சொந்த வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க. மிச்சம் 15% பேர் நிலங்களை வச்சிருப்பாங்க, கட்டடம் கட்ட முடியாது. அந்த கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் அங்கே சப்போர்ட் பண்ணணும். முதல்ல நிலம் கிடைக்கிறதுக்கு செவ்வாய் சப்போர்ட்டாக இருக்கணும். அது பின் அதில் கட்டடத்தை கட்டணும்னு சொன்னால் சுக்கிரன் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் கட்டடங்களை கட்ட முடியும். அந்த கட்டடம் அழகான கட்டடம் அப்படின்னு சொல்வதற்கு சுக்கிரன் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கணும். இல்லைன்னா பாழடைந்த வீடாக கிடைக்கும். போகிற வீடு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் திருப்தியாக இருக்காது. சொந்த வீடே கட்டினாலும் அதுலேயும் திருப்தி இல்லாமல் போயிடும். எல்லாம் சிரமமாக இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சொந்த வீடு கட்டினையா, கட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏகப்பட்ட கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லி. வாஸ்து சாஸ்திரிகள் வந்தார், இங்கே கோளாறு, அங்கே கோளாறு, அது கோளாறு, இது கோளாறுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னது போல தான் அங்கே இருக்குது. கட்டினதுலேருந்து எந்த விருத்தியும் இல்லை, கடன் தான் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கிறேன், சில சமயங்களில் பணத்தை இழந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இவற்றுக்கெல்லாம் காரணம் ஆரம்பத்திலே அந்த நிபுணரை கூப்பிட்டு, அதாவது அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு வந்து அவருடைய ஆலோசனைப்படி நடத்தி இருந்தால் இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. இதை தடுப்பது வந்து அந்த சுக்கிரன் வந்து குறிப்பிட்ட
பலம் ஏறாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் ஏடாகுடமாக நடக்கும். இப்படியெல்லாம் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் சப்போர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக பூமி காரகன் அப்படிங்கிறதும் இந்த செவ்வாய்க்கு பொருந்தும். இவெல்லாம் இந்த காரகத்துவங்களாக இதில் வருது. அதே சமயத்தில் இவருடைய பலாபலனை பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஆதிபத்தியம் என்று கணக்கு இருக்கும். இப்போ நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் 2ஆம் வீடு 7ஆம் வீடு 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் இருப்பார். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. தனம் என்பது வருவாய். இந்த பணம் எப்படி வருது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, குடும்பத்துக்காக எப்படி செலவு பண்ணுறாரு, இந்த குடும்பம் நன்னா இருக்குமா இருக்காதா, வாக்கு சுத்தம் இருக்குமா இருக்காதா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா. சில பேர் பணத்தை வச்சுட்டே இல்லைம்பாங்க. அங்கே இல்லைன்ட்டு இன்னொரு சீட்டு விளையாடுறதுக்கோ போதை வஸ்துக்களுக்கோ கொடுத்து செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக இப்படி எப்படி அந்த சொல் காப்பாற்றப்படுகிறது. எதை போல அந்த குடும்ப அமைப்பு வேண்டும் என்றால் 7ஆம் வீடு மனைவி நல்லபடியாக அமைய வேண்டும். அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். எனக்கு மனைவி இப்படித்தான் வேணும். ஒரு சிலர் செக்கச்சவேர்னு வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் ஒல்லியாக இருக்கணும்னு கேட்பாங்க. பெரும்பாலும் ஒரு உடல் அமைப்பு கொஞ்சம் கனத்த உடல் அமைப்பை பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆக ஒல்லியாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், முகலட்சணமாக இருக்கணும். இந்த கனவுகளெல்லாம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களுக்கும் அவர்கள் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்றால் அந்த பஞ்சமாதிபதி நல்லா இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரே உருப்படியாக இருக்கணும். அந்த உருப்படியாக இருந்தாலும் நான் சொன்னது போல் பலம் இருக்க வேண்டும், போதிய பலம் இருக்க வேண்டும். ஓரளவு பலம் இருந்தால்தான் நல்ல அங்க லட்சணத்தோடு பிறக்க முடியும். அதுக்கு மேலே பலம் இருந்தால்தான் அந்த நினைத்தது போல மனைவி கிடைக்கும். இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு பாக்கியம் வலுவாக இருக்க வேண்டும். சில பேருக்கு அழகான மனைவி கிடைச்சிருப்பாங்க. அவன் கற்பனையில் கூட எட்ட முடியாத அளவுக்கு மனைவி கிடைச்சிருப்பா. பட்சே அவளை யூஸ் பண்ண தெரியாமல் வச்சுக்கிட்டு இருப்பான். அது பிரயோஜனமாக. அப்போ பாக்கியம் அங்கே அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாக்கியம் என்பது 9ஆம் வீடு. இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். இப்போ கோச்சார பலனை பேசும்போதே ஜாதகத்தில் அடிப்படையை எப்படி அலச வேண்டுங்கிறதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லிக்கிட்டார். இது ரொம்ப தேவையில்லை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் ஓரளவு பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினாலே ஆதிபத்திய விசேஷம் என்பது 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். நண்பர்கள் அப்படிங்கிறதுல ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இது இருப்பாளருக்குமே பொருந்தும். அதே போல் மனைவின்னு சொன்னேன். ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் அது கணவன் அப்படின்னு எடுத்துக்கிடும். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதையும் அங்கே தான் பார்க்க முடியும். இப்படி 7ஆம் இடத்துக்கு உரிய ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய 2-7க்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய இந்த செவ்வாய் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 28/11/2025 அந்த தேதியன்று வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிக ராசி அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார். அந்த வீட்டில் அந்த வீட்டை கடப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது கேட்டை நாளோட விருச்சிகம் நிறைவு பெறும். அடுத்த ஸ்டெப் வச்சாருன்னா மூலம் 1 போயிடும். ஆக கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட சூரியனுக்கு பக்கத்தில் பாகை கலை விகலை பக்கத்தில் வந்துடுவார். ஸோ அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை அவர் அடைகின்றார். அதனை தொடர்ந்து 6/12/2025 இரவு 6 மணி 48 நிமிஷம் அளவில் தனுசு ராசிக்கு பிரயாணம் பண்ணுகிறார். தனுசு ராசியில் பிரவேசம் ஆகின்றார். 14/1/2026 அன்றைய தினம் பகல் 10 மணி 30 நிமிஷம் அளவில் அந்த செவ்வாயினுடைய உச்ச வீடாகிய மகர வீட்டிலே அதே அஸ்தமனத்தோடு உள்ளே பிரவேசம் ஆகின்றார். நிறைவாக
21/2/2026 அன்றைய தினம் பின்னிரவு, அதாவது ஆஃப்டர் மிட்நைட் 1:20 அளவில் கும்ப ராசிக்குள்ள பிரவேசிக்கின்றார். அதே அஸ்தமனத்தோட அந்த கும்ப ராசியினுடைய கடைசி நட்சத்திரம் ஆகிய பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் 28/3/2026 இரவு 8 மணி அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கிழக்கு திசையிலே உதயமாகி விடுகின்றார். இதற்கு இடையில் அந்த குரு பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் கடகத்தில் அதிசார ஓட்டத்தில் வந்த கடகத்தில் இருந்து அங்கிருந்து வக்கரம் பெற்று மிதுன ராசிக்குள்ள 22/12/2025 திங்கட்கிழமை காலை 10:24 அளவில் மிதுன ராசிக்குள்ள பிரவேசிக்கின்றார். இது உங்களுக்கு சாதகமான ஒரு தகவல். அதாவது 9ல் என்னதே செஞ்சிருவார்னு கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள். அதுக்குள்ள ஐயா டெப்டேஷன் பணியாக கடகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டார். நல்லது செய்யணும்னு நினைச்சோம்ப்பா, என்னைய பகவான் தூக்கி கடகத்தில் வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி டெப்டேஷனில் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கடகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். இருந்தாலும் உங்களுடைய ஞாபகத்தை வச்சிருக்கார். மிதுனத்திலிருந்து துளாராசி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் பார்வையினாலே உங்களுடைய 2ஆம் வீடு, உங்களுக்கு சொந்தமான 4ஆம் வீடு, 6ஆம் இடத்தை பார்த்தார். வெண்ண திரண்டு வர்றச்சே தாலி உடைஞ்ச கதை போல அவர் கடகத்துக்குள்ளே போனதுலேருந்தே மறுபடியும் உங்களுக்கு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வரும்போது டபக்குன்னு கீழே இறங்கிட்டீங்க. இதுதான் விஷயம். இதுக்கிடையில் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்டநாயகன் சனி பகவானும் வக்கரத்தில் தான் இருந்தார். அவரும் கார்த்திகை முதல் நாள் அன்று உங்களுக்காக இல்லை, மக்களுக்காக தன்னுடைய வக்ரகதியெல்லாம் முடிந்து அதிசார ஓட்டம் எடுக்க தொடங்கிவிட்டார். இனி கும்பத்துக்குள்ள அவர் இப்போதைக்கு வரமாட்டார். அடுத்த 30 ஆண்டுகள் கழித்து தான் கும்பத்துக்குள்ள வருவார். இந்த வக்கரம் அது இதுங்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த டூர் போகும்போது 3 நாள் 2 நாள் டூர் போவோம். எல்லா ப்ரோக்ராமும் முடிக்கிற வரைக்கும் டிரைவர் அப்படியே அசத்தி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பார். ப்ரோக்ராம்லாம் முடிச்சு அடுத்த நேரம் வீட்டுக்கு கொடுப்பா வண்டியை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும், வண்டி சரசரன்னு வேகமாக பயணம் ஓடும். என்ன அப்படின்னா டிரைவருக்கு ஆமாம் அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறோம், ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற வேகத்தில் அதிவேகமாக போவார். எங்கள் ஆத்துக்காரி கூட அப்படி கேட்பாள், அந்த 2 நாளும் இப்படி போகலையே, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவ்வளோ வேகமாக போகிறாரே அப்படின்னு கேட்பான். அதுதான் எல்லா டிரைவரும் அப்படித்தாம்மா செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு வச்சு அடுத்த நேரம் ஊருக்கு போயாச்சுன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு செட்டில் ஆகி ரெஸ்ட் எடுக்க தொடங்கிடுவாங்க. அதனால் வேகம் எடுக்கிறாருமா அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லா ஓட்டுநர்களும் அதே பாணியத்தான் கிட்டத்தட்ட பின்பற்றுவாங்க. அதுபோல் இந்த சனி பகவான் யாரை எப்படியெல்லாம் துவைச்சி எடுக்கணும் துவைச்சி எடுத்துட்டார். இனி துவைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கும்பத்துலேயும் ஒன்றும் இல்லை. அடித்து துவைச்சி புழிஞ்சு நார்நாராக டார்டாராக ஆகிட்டார். ஆக்கி முடிச்சுட்டு என்ன இருக்குதுன்னா பானையெல்லாம் சுத்தமாகிடுச்சு, துணிமணியெல்லாம் சுத்தமாக துவைச்சி எடுத்தாச்சு, இஸ்திரி போட்டாச்சு, அயன் பண்ணியாச்சு. போ, இனி பகவான் சிவபெருமான்கிட்ட அந்த துணியை காட்டணும்னா நல்லா புகழ்வாரியா அப்படின்ட்டு, ஐயா பகவானே எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, ரைட்ரா சரிப்பா அடுத்த வீட்டுக்காரர்களை போய் பார் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. இப்போ வேகமான பயணத்தில் இருக்கிறாரு. ஆகையினால அவர் மீனத்தை நோக்கிய பயணத்தில் மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறார். இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தி. இப்போது அந்த விருச்சிகத்தில் உள்ள அஸ்தமன செவ்வாயை கூட இந்த குரு பார்த்துண்டு தான் இருக்கிறார். அந்த தனுசுல போகும்போது மட்டும்தான் குரு பார்க்க மாட்டார். அது உங்களுக்கு 3வது வீடாக போயிடுது. அதனால் அதுவும் ஒரு யோகம்தான். 4ஆம் இடத்துக்கு போகும்போது
சுகபங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்திலையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்பையும் உங்களுக்கு சாதகமாக போயிடுது. அடுத்து கும்பத்துக்கு போயிருந்தாரு. கும்பத்துக்கு போனது உடனே மறுநாள், கும்பத்துக்கு போன மறுநாளே கும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தார். ஆக உங்களுக்கு தனுசு ராசியில் அந்த செவ்வாய் பிரவேசம் அடைகின்ற அந்த காலத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களும் உங்களுக்கு குருவின் பார்வையோடு செல்லுகின்றார். அதனாலும் யோகம். தனுசு என்பது உங்களுக்கு 3ஆம் வீடு, அதனாலும் யோகம். ஸோ இந்த அஸ்தமன செவ்வாய் நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்குண்டான தைரியம் கிடைக்கும். குறிப்பாக நண்பர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இழந்தவைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கவிருக்கின்றார். அதோடு மனைவி வழியில் இருந்து வந்த கசப்புகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், மனைவிக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள், மனைவியினால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், இவைகளெல்லாம் மாறிப்போய் விடுகின்றது. கூட்டு தொழிலிலே இருந்து வந்தவர்களுக்கு பல பிரச்சனைகளோடு ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இவரை காலி பண்ணிடுவோமா, வச்சிருப்போமா, ஒன்றும் புரிய மாட்டக்கே. நாளைக்கு எப்படியும் அவர்கிட்ட பேசி பங்கு பாகத்தை பிரிச்சனவும் போவீங்க. மறுநாள் ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அந்த வேகத்தில் போயிடுவீங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அரசல் உரசல் ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் அந்த எண்ணத்துக்கு வரும். இப்படிமா அந்த போக்கு காட்டிக்கிட்டே வந்திருக்கும். எப்படி இந்த மாதத்தில் அதை கழட்டி விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல செவ்வாய் அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினால அந்த எண்ணம் மாறி போய்விடும். அவரே உங்களுக்கு அந்த இடைஞ்சல் என்னென்ன இதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அவரே தனிப்பட்ட முறையில் அவர் சரி பண்ணிடுவார். உங்ககிட்ட சில பேர் மன்னிப்பும் கேட்டுருவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதப்பா, நல்லபடியாக செய்வோம்ப்பா அப்படின்னு அந்த மொத்தத்தில் துணைக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த 11ஆம் இடத்துக்கு உரியவனால் தான் இந்த செவ்வாய் அஸ்தமனம் அடைகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். லாபம் அப்படிங்கிற கணக்கத்தை கொடுக்கக்கூடியவர் தான் 11ஆம் வீடு. அதே தான் பாதகாதிபதியும் கூட. சர ராசிகளுக்கெல்லாம் 11ஆம் வீடும் 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகமும் பாதகத்தை செய்வார்கள். 11ஆம் வீட்டுக்காரனையாவது விட்டுறலாம். 11ஆம் இடத்துல இருக்கிறார் பாருங்க ஒருத்தர், அவரை நம்ப முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையை செய்யக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம். சர ராசிகளுக்கு, சர லக்கணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் பிறந்த லக்கணத்தை உடையவர்கள், இது இப்போ லக்கணத்தை சொல்கிறேன், லக்கணத்தை உடையவர்கள் உங்கள் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். அந்த கிரகம் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தால் தப்பில்லை. அல்லாத பட்சத்தில் வேறு ஒரு கிரகம் 11ஆம் இடத்துனை விட்டுட்டு வேற ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். அவர் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் வரும்னு அர்த்தம். பட்சே அவரைத்தான் முழுசாக நம்புவீங்க. அந்த கணக்கு அப்படி போகும். இவைகளெல்லாம் சுய ஜாதகத்தில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பேசுகிறது துலா ராசியில் பிறந்த ராசிப்படி. இப்போ நம்ம மறுபடியும் உங்கள் ராசிக்கு வந்துட்டேன். ராசி பிரகாரம் 11ஆம் இடத்துல ஒருத்தர் இருக்கார், கேதுங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொடுக்கறது போல கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், ஆனால் கெடுக்கிறது போல கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது உங்களுக்கு புரியாது. இந்த விலை மாதர்கள், கணவனை இழந்த, கணவனை விட்டு பிரிந்த, அதே போல் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண், இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது, அதாவது கல்யாணம் கழிச்சும் கல்யாணம் ஆகாத போலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள், இந்த மாதிரியாக உள்ளவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது போல இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு விஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஐயோ பரிதாபம்னு நீங்கள் பரிதாபப்பட போய் உங்களுடைய பொருள், பணம் இழப்பாக போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இதனை அடுத்து
அந்த நட்பு நிலை சீராகும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11க்கு அதிபதியாகிய சூரியனால் தான் இந்த செவ்வாய் அஸ்தமன நிலையை அடைகிறார். இந்த சூரியனையும் செவ்வாயையும் குரு பார்க்கறதுனால அது ஒழுக்கத்துக்குள்ள வரும், கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குரு என்பவர் ஒழுக்கம் கட்டுப்பாடை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வையினால கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரு. இன்னொருத்தர் இருக்கிறார் இவர் கூட, இந்த 2 பேர் கூட சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. நல்ல வேடிக்கை இல்லையா? உங்களுடைய ராசி நாயகனும் அங்கே தான் இருக்கிறார். ஆகையினால இந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வலுவடையக்கூடிய கட்டம் இது. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே பெண் காம சுகம் தேடி வரும். இதில் பாதகாதிபதியாகிய சூரியனும் சேர்ந்து இருக்கிறார். நல்ல வேளையாக குரு 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கார். அதோடு சனியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணமாக பிறந்தவர்களுக்கு இந்த சனி பார்வை நல்லது. அதே போல் தனுசு, மீனம், கடகம், சிம்ம லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பார்வை நல்லது. ஆகனால 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரனை. ஆகையினால நீங்கள் சற்று உஷாராக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல கன்னிப்பெண்ணுடைய தொடர்பு அமையும். கிடைச்சது போதும்ட்டு அதில் இறங்குனீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல சொன்னல அந்த பெண்கள் வகையில் ஏதாவது ஒருத்திட்ட இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் தொலைஞ்சு போயிடும். ஏன்னா பாதகம் அங்கே வேலை செய்யும். அந்த கேதுவை குரு பார்க்கல. ஆகையினால அந்த மாதிரி சபலம் தட்டி போயிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கிற பொருளும் காணாமல் போயிடும். ரொம்ப கவனமாக பொறுமையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது எல்லாமே சாத்தியக்கூறாகும். ஒரு மனிதனுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையில்தான் எல்லா செல்வங்களும் எல்லா யோகங்களும் கிடைக்கக்கூடும். பொறுமை மிக மிக முக்கியம். இந்த செவ்வாய் இந்த விருச்சிகத்தில் இருந்து கிட்டத்தட்ட இவருடைய டைம் 28/11/2025 முதல் 28/3/2026 வரை உள்ள காலத்தில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் முற்றிலும் விலகிடும். நீங்கள் உங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு கட்டம். ஆகையினாலே உங்களுடைய வருமானம் இப்பொழுதிலிருந்து பெருகத் தொடங்க ஆரம்பிச்சிடும். வருமானம் பெருகும், அதற்குரிய சூழல் உருவாகும். வருமானம் பெருகும்னா சாமி நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன், எப்படி எனக்கு வருமானம் பெருகும்னு கேட்கப்படாது. அதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகளினாலே வருமானம் கிடைக்கும். ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துடும். சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு இந்த அஸ்தமன செவ்வாய் கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். போட்டி தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. அசராமல் உங்களுடைய துணிச்சலை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உங்களுடைய திறமைகள் அனைத்தும் டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக 6ஆம் இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால் 5ல் உள்ள பஞ்சம சனியினுடைய போக்கை கைவிற்றுவார். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல சனி வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்தே உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் கொழிக்கக்கூடியதற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அப்படிப்பட்ட யோகம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த அஸ்தமன செவ்வாய் ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வேலை செய்யும். பள்ளி கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவியர் அத்தனை பேருக்குமே உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும். நிறைய பேருக்கு திறமை இருக்கும், வெளிப்படுத்தக்கூடிய தைரியம் இருக்காது. அதுக்கு இந்த செவ்வாய் சப்போர்ட்டாக இருந்தால் தான் தைரியத்தை வெளிப்படுத்த முடியும். அப்பையும் அங்கே வீரம் வேண்டும். அந்த வீரத்தை கொடுத்து ஊட்டுபவர் இந்த செவ்வாய்.
இதன் மூலமாக உங்களுக்கு கேம்பஸ்லே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துடும். காதல் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்க பெற்று நல்ல மூமெண்ட்ஸோடு அணுகுவீங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆல்ரெடி காதலித்து ஏமாந்தவர்களுக்கு கூட அந்த ஏமாத்துவது யாரோ அவளே திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். எங்கேயோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் யாரோ ஒரு பெண் உங்களை நோக்கி கொண்டு தான் இருக்கின்றாள். கிட்டத்தட்ட இது சனி வக்கரம் பெற்ற நாளிலிருந்தே தொடங்கிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சனி வக்கரம் முடிஞ்சிட்டார், இனி நேரடியாக வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்து ஒன்று நீங்கள் போய் சொல்லுவீங்க, இல்லைன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அஸ்திவாரம் கிடைக்கப் பெறுகின்றது. திருமணத்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு இந்த தோஷங்களெல்லாம் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் தனுசுல போய் உட்காரும் போது அந்த சந்தர்ப்பம் கூடி வரும். ரொம்ப ஏதோ தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க ஜோசியர்கள். அதெல்லாம் சரியாக செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசியில் செவ்வாய் சஞ்சாரம், அது ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன். எந்த தேதிக்கு தனுசுக்குள்ளே போகிறாரு, எந்த தேதிக்கு மகரத்துக்குள்ளே போகிறாருன்னு. அந்த தனுசுக்குள்ளே என்ட்ரியான தேதியிலிருந்து மகரத்துக்கு என்ட்ரியாகிற தேதிக்குள்ள அந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டி செய்யக்கூடிய அந்த வினைகள், அதே போல் பரிகார வினைகள், இவைகளெல்லாம் அதில் செய்து முடித்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட உச்சம் பெறும் மகர செவ்வாயும் உச்சம் பெற்ற வக்கரம் பெற்ற குருவும் நேருக்கு நேர் அந்த சந்திக்கின்ற அந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக நடக்கும். அதிலும் திருமணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சாதாரண நினச்சிருப்பீங்க, வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு யோகம். அடுத்து கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் அஸ்தமன பயிற்சி மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், பிக்கல், பிடுங்கல், தொந்தரவு யார் யார் மூலமாக வந்ததோ அதெல்லாம் கழிந்து விலகி ஓடக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணினீர்களோ அதன் போக்குப்படி இந்த காலம் அமையும். இதையெல்லாம் தாண்டி அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவைகளும் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் எதை விடணும், எதை தேர்ந்தெடுக்கணும்ங்கிறத அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிடணும். அடுத்தபடியாக அந்த வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வயது 60+ கடந்தவர்கள், ஆண்களானாலும் பெண்களானாலும் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கப்பெறும். ரொம்ப தவித்து கொண்டு வந்த சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு இந்த அஸ்தமன செவ்வாயினால் பணிச்சுமை நல்லபடியாக குறையும். சில பேருக்கு பணிச்சுமை அப்படியே தான் இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு வரவேற்பு கிடைக்கும், அதற்குண்டான வெகுமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். அது உங்களால் தான் அந்த பணி முடியும் என்ற கணக்கில் அந்த பணிச்சுமை கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். இவையெல்லாம் கடந்து சில பேர் நல்ல பேரும் புகழும் வெகுமதியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வெளிநாடுகள் வரைக்கும் உங்களுடைய ப்ராடக்டை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்குது. ஆக அஸ்தமன செவ்வாயினால் துலாம் ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும், ஆண்கள் பெண்கள் அனைவரும், அனைத்து வயதினருக்கும் நல்ல செய்திகள், நல்ல வரவுகள், முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.